இந்த வீடியோவில் ஒரு நார்மல் டேட்டாவை அட்வான்ஸ் லெவலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி அதில் டைட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கார்னரை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலரை பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க பிரிங் ஃபார்வர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட்டை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாண்ட்டை சென்ச்சுரி கோத்திக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணி அந்த ஷேப்பை இந்த மாதிரி அலைன் பண்ணி கார்னரில் ஃபிட் பண்ணிக்கோங்க. கலரையும் லைட் பிளாக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பை சார்ட் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட், செலக்ட் பை சார்ட். இப்போ இந்த சார்ட்டை தவிர எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சார்ட்டோட பார்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பெண்டிங் சார்ட் கலரையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சார்ட்டை கிரேடியன்ட்க்கு செட் பண்ணிக்கோங்க. அந்த கிரேடியண்ட்டை இப்போ கொடுக்க போகிற கலர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் செட் பண்ணியாச்சா? செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சார்ட்டை கட் பண்ணி மெயின் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சார்ட்டை அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் கலர் இன்டு பிளாக் அண்ட் செட் தட் இன் த மிடில் ஆஃப் த சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் செட் பண்ணணும். அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபார்முலா பாக்ஸ் மூலமாக ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டா ஷீட்டில் இருந்து பர்சன்டேஜ் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்னரில் 2 டைட்டில்ஸ் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு ப்ரொடக்ஷன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டைட்டில் கீழே ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷேப்போட கலரை பர்பிள் அண்ட் ப்ளூ கிரேடியன்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டைட்டில் பெண்டிங். அப்புறம் மேலே இருக்க அந்த ஷேப்பை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டைட்டில்ஸுக்கும் நம்பர் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃபார்முலா பாக்ஸ் மூலமாக ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி டேட்டா ஷீட்லேருந்து டேட்டாவை கொண்டு வந்துக்கோங்க. நம்பர்ஸ் கொண்டு வந்தாச்சா? நம்பர்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே 2 டைட்டில்ஸ் இன்சர்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2. இப்போ டைட்டில்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் 1 உள்ள சார்ட்டை இன்சர்ட் பண்ணணும். செலக்ட் டேட்டா, இன்சர்ட், ரெக்கமெண்டட் சார்ட், ஆல் சார்ட்ஸ், பார்ஸ். இங்கே இருக்கிற இந்த பார் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ட்டை தவிர எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் பார்டர். பெண்டிங் சார்ட்டோட கலரை லைட் பிளாக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் சார்ட்டோட கலரை பர்பிள் அண்ட் ப்ளூ கிரேடியன்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் செட் பண்ணதுக்கப்புறம் சார்ட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டை கட் பண்ணி அப்படியே மெயின் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சார்ட்டை அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் 2க்கும் சேம் ப்ராசஸ் தான். சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி சார்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் 2வில் சார்ட்டை இன்சர்ட் பண்ணியாச்சா?
இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணி பை சார்ட்டில் மிடில் செட் பண்ணிக்கோங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா மட்டும் போதாது, பார்த்துக்கிட்டே பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு எஸ் எம்ப்ளாய் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.